ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் மஷ்ரூம் பிரியாணி வித் பிரெட் அல்வா. தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். இப்போது ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பட்டை, லவங்கம், கல்பாசி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது இன்னொரு ஜாரில் ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இது அரைக்க வேணாம் அப்படின்னா அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை வராமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது தயிர் ரைத்தா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சின்னதாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் செஞ்ச தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த தயிர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். தயிர் ரைத்தா ரெடி. இப்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி தெரிகிற மாதிரி வதக்காதீங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட ஜூஸினஸ் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அரைச்ச அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் தரும் மசாலா. இப்போது மசாலா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. க்ரீன் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் தரும். இப்போது நம்ம கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மஷ்ரூமை டபுளாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, பெருசாகவும் இருக்காது. இப்போது அந்த மசாலாவோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து மிங்கிள் ஆகும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் நார்மல் ரைஸ், சாப்பாடுக்கு இருக்கிற ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மஷ்ரூமும் சேர்ந்து நல்லா சுருங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் எந்த கிளாஸில் ரைஸ் எடுத்தனோ அதே கிளாஸில் 6 கிளாஸ் நான் ஊற்றிக்கிறேன் வாட்டர். நான் 4 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் 1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்ச அரிசியை. மெதுவாக போடுங்க, இல்லைனா அந்த தண்ணி வந்து உங்கள் கையில் பட்டுரும். இப்போ லைட்டாக கிளறிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. சாப்பாடு இப்போ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பெருசாகி இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஆவி பறக்காமல் அது தம் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப தம் போட்டு இறக்கியாச்சு. இப்போ நீங்கள் ரைஸ் பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் தம் போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். பிரெட் அல்வா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுக்கோங்க. இன்னொரு கடாயில் வாட்டர் ஊற்றி ஒரு 1 கப் ஆஃப் சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வாட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கட்டியாக வர அளவுக்கு அதை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பிரெட் ஸ்லைஸை
அதில் ஆட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நெய்யில் நல்லா முந்திரி வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் அது மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டிஷ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.